Vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. திருமாவளவன் திமுக கூட்டணியை விட்டு வெளியேற ரெடி ஆயிட்டாரா? அரசியல் ரீதியாக பார்க்கும்போது திமுக விட்டு இப்போ பிரியறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா நீண்ட கால அடிப்படையில் அவர் யோசிப்பார். பொதுவாகவே அதிமுக சரியான இடத்தை கொடுத்தால், அங்கீகாரத்தை கொடுத்தால் அதை பயன்படுத்திக்கிறது தப்பு இல்லையே. மதுவை ஒழிக்க வேண்டும், நாங்கள் அதற்காக தான் குரல் கொடுக்குறோன்னா எனக்கு சத்தியமே எனக்கு அவர் அந்த மாதிரிலாம் செய்வாரான்னு எனக்கு தோணும். நிச்சயமாக அதுக்காக இல்லை. இவருக்கு ஒரு அரசியல் காய் நகர்த்தல் தேவைப்படுது. இப்போ அதுக்காக பண்ணுறாரு. இந்த போராட்டத்தை நடத்த வேண்டியது எங்கேருந்து வந்ததுன்னா கள்ளக்குறிச்சி வெசசாராய் சாவுன்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படி யோசிக்கணும்னா கள்ளக்குறிச்சி எப்போ நடந்தது சம்பவம், நீங்கள் எப்போ நடத்துகிறீங்க மாநாடு? ஒரு 4 நாட்களுக்கு முன்பாகவே ஒரு தகவல் வந்தது டெல்லியிலிருந்து. நான் அதை பேசி ஆகணும். விஜய் மேடையில், மாநாட்டு மேடையில் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொண்டு ஒரு 4 வார்த்தை மது ஒழிப்பை பற்றி பேசிட்டு இறங்கினா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய அளவில் செல்வாக்கு. அப்புறம் பார்த்தா ஒரு பிரபலமான ஒரு ஊடகத்திலேருந்து ஒரு செய்தியை வெளியில் வருது. ஆக திமுகவுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பு உருவாகுது அப்படின்ற ஒரு இடம் வருதா இல்லையா? ஸோ விஜய், சீமான், திருமாவளவன், பாட்டாளி மக்கள் கட்சி. ஒருவேளை விஜய் வருகிறார், அதிமுக எடப்பாடி வரார், ஒன்றா சேர்ந்து கையை பிடிச்சின்னு தூக்கி நிற்கிறீங்க, சந்தோஷம். அப்படியே கலைஞ்ச உடனே அப்புறம் போய் திமுக கூட சேர்ந்து ஓட்டு கேட்டு சுற்றுவீங்களா? ஒன்று நீங்கள் இந்த பக்கம் நின்றுடுங்க. மதுவை ஒழிப்பதாக சொல்லக்கூடிய கட்சியோடு நான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைங்க. மதுவை ஒழிக்கிற வரை திமுகவோட எந்த பேச்சுவார்த்தையும் இல்லைன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு இந்த போராட்டம் மட்டும் இவங்களெல்லாம் கூப்பிட்டு நடத்திப்பேன், அப்புறமா திரும்ப நான் அந்த பக்கம் போய் திமுகவை வெற்றி பெற வேண்டும் நான் ஓட்டு கேட்பேன்னா எப்படி மக்கள் ஒன்றை பார்ப்பாங்க? தொடர்ச்சியாக நீங்கள் சொன்ன வேங்கை வயலேருந்து எந்த விஷயத்துக்கும் நீங்கள் பேருக்கு ஒரு அறிக்கை, பேருக்கு ஒரு ஆர்ப்பாட்டம்னு நிறுத்திக்கிட்டீங்க. இதுவாக நீங்கள் இந்த அரசுக்கிட்ட கேட்டு வாங்க வேண்டிய நியாயம், நீதி? பஞ்சமி நிலையம் பற்றி பேசுனீங்க, என்ன பேசுனீங்க நீங்கள்? அதிமுகவில் போய் சேர்ந்துட்டு அங்கே கேட்குறாங்க செய்தியாளர்கள், அறிவாலயம் போவீங்களா இனிமேல் கூட்டணிக்காக அப்படின்னு கேட்குறாங்க. பஞ்சமி நிலையத்தை மீட்பதற்காக போவாங்க. இன்ன வரைக்கும் நீங்கள் மீட்கவே இல்லையே. எத்தனை முறை கூட்டணியில் உட்காந்துட்டீங்க, எத்தனை முறை எம்பி ஆகிட்டீங்க? 1 ஏக்கர் மீட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? எத்தனை முறை இந்த சமூக மக்களை நீ ஏமாத்திருக்காரு? 12 லட்சம் ஏக்கர் நிலம் நீக்கி இருக்கு. விஜய், சீமான், திருமாவளவன் இவங்கெல்லாம் ஆர்கனைஸ் ஆகிறதுக்கான ஒரு வழியும் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுக்கும் கேள்விக்குறி, அதிமுகவுக்கும் கேள்விக்குறி. இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து பாமகவும் இந்த பக்கம் வந்துடுச்சுனாக்கா, இவர்கள் மட்டுமே 4 பேர் சேர்ந்து நின்னாங்கனாக்கா திமுக, அதிமுக இந்த மாதிரி ரெண்டுமே கேள்விக்குறியாகும். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாயகிலிவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வினோத் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர் இந்த மது ஒழிப்பு மாநாடு சம்பந்தமா அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. வெளியிட்ட நாள்ல இருந்து இந்த கூட்டணி, திமுக கூட்டணி உடையுதா, திமுக கூட்டணி இருக்குதா, இவர் எங்கேயாவது போறாரா, ஏன் திருமாவளவன் இப்படி செய்யறாரு, உள்ள ரிப்போர்ட் எடுத்துட்டாங்க, அதை எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செய்திகள் வந்திருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? குறிப்பா திருமாவளவன் திமுக கூட்டணியை விட்டு வெளியேற ரெடி ஆயிட்டாரா? இல்லை, நான் அவரை கணிச்ச வரைக்கும் சொல்றேன், திமுக விட்டு வெளியேறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிதான் நான் நினைக்கிறேன். அரசியலியாவே பேச. அப்ப ஏன் இதை செய்யறாரு? அவன் செய்யறதுக்கு காரணம் சில நெருக்கடிகள், பல விஷயங்கள்லாம் இருக்குது கட்சிக்குள்ளாக. சமீபத்தில் பேசுனது RS பாரதி பேசுகிறப்ப பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் பரிசீலிப்போன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த பக்கத்தில் அவங்கள எடுத்து பேசுறதுக்கான ஒரு தொடர்பு எடுத்துக்கிட்டாங்கன்றதையும் சொல்கிறாங்க. இப்போ நீ அப்படி செய்யும்போது பதிலுக்கு நானும் ஒன்று செய்யணும் இல்லை, இல்லைன்னா வெறுமனே இல்லாமல் கட்சி தொண்டர்கள்லாம் ஒரு பெரிய அதிருப்திக்கு ஆளவாங்கல்ல புதுசாக. இப்போ நம்ம இவ்வளோ தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம், இவ்வளோ பேசியிருக்கிறோம், இவ்வளோ அனுசரணையாக இருந்துட்டு இருக்கிறோம். இந்த அரசுக்கு நெருக்கடி வரப்போலாம் நம்ம தான் பெரிய அளவில் தாங்கி பிடிச்சி முட்டை கொடுத்து ஏதோ பண்ணி உழுந்து பிறண்டு பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். நம்மளை உதாசீனப்படுத்த மாதிரி RS பாரதி இப்படி பேசுகிறான்றப்ப பதிலுக்கு ஒன்று நம்ம ரியாக்ஷன் பண்ணணும் இல்லை. அதனுடைய இதுதான் நான் அதிமுகவும் இந்த போராட்டத்துக்கு நாங்கள் கூப்பிட இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. இதை ஒட்டி அரசியல் ரீதியாக பார்க்கும்போது திமுக விட்டு இப்போ பிரியறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா நீண்ட கால அடிப்படையில் அவர் யோசிப்பார். பொதுவாகவே அதிமுகவுக்கு போனோம்னா இப்போ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா? எப்போவுமே சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினரை தக்க வச்சுக்கிறதுல குறிப்பாக இருப்பார். அதுவும் நாடாளுமன்ற தேர்தலின் போது ரொம்ப கவனமாக இருப்பார். சட்டமன்ற தேர்தலின் போது போனால் போட்டும் பரவாயில்லன்ற மாதிரி 2-3 முறை நடந்துருக்குது. நான் இல்லைன்னா மறுக்கலை. இப்போ சட்டமன்ற தேர்தல் வரதில் அவ்வளோ முக்கியத்துவம் இருக்காது அவருக்கு. அப்போ அதிமுகவில் போகணும் அப்படின்றப்ப என்னென்னா, வாய்ப்பு சரியாக இருந்தால் பயன்படுத்திக்கலான்ற ஒரு எண்ணம் காய் நகரத்தில் அவருக்குள்ளே இருக்குது. அது இல்லைன்னு மறுக்க முடியாது.
அதிமுக சரியான இடத்தை கொடுத்தால், அங்கீகாரத்தை கொடுத்தால் அதை பயன்படுத்திக்கிறது தப்பு இல்லையே. இவர் எம்பி ஆகிட்டார், இனிமேல் அடுத்தது எப்போ உங்களுக்கு அடுத்த தேர்தல், அது வரைக்கும் இவர் எம்பி தான், பிரச்சனை இல்லை, கட்சி நடத்திட்டு கொண்டுட்டு போயிடலாம். சட்டமன்ற உறுப்பினர் வேணும் இப்போ மாநில அரசுக்கு. இப்போ இருக்கிறது வந்து இதுவே சரியாக இருக்குமா, இதுக்கு மேலே நமக்கு கூட்டுவாங்களா கூட்ட மாட்டாங்களா அப்படின்லாம் இருக்குது இல்லை. அப்புறம் பேரம் பேசுறதுக்கான ஒரு காரணம் வேணும் இல்லை. நீ வெறுமனே இருந்துட்டு இருந்தாக்கா உங்களுக்கு மதிப்பு இருக்காது இல்லை. இப்போ என்ன உருவாயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு அசைவு ஏற்படுத்தியிருக்கிறார்ல திமுகவுக்கு. அதிமுக பக்கம் போக முடியும் அல்லது இன்னொரு கூட்டணி நோக்கி நகர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மக்கள் நல கூட்டணிக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு குரல் எழுப்பி வெளியில் வந்தது இவங்க தானே. அப்புறம் தானே ஒரு ஆர்கனைஸ் ஆச்சு. இந்த மாதிரி இந்த முறை நடக்காதுன்றதுக்கு நான் உத்தரவாதம் அப்படின்னு ஒரு இடத்த கொண்டு வந்து வச்சுட்டாரா. இப்போ திமுகவில் பேசுகிற விஷயங்கள் சாத்தியப்படுமா? சாத்தியப்படுங்கள்ல. அப்படியே அவங்களுக்கு அது சாத்தியப்படலைன்னாலும் இந்த பக்கம் இன்னொரு வாய்ப்புக்கு இருக்குது, இடம் இருக்குது இல்லை. அந்த இடத்துல கொண்டு ஒரு நெருக்கடிக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறாரு திருமாவளவன். இப்போ 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பேசுனதுலேருந்து இது வரைக்கும் அதுதான் காரணமாகவே இருக்குது. மற்றபடி மதுவை ஒழிக்க வேண்டும், நாங்கள் அதற்காக தான் குரல் கொடுக்குறோன்னா எனக்கு சத்தியமே எனக்கு அது தோணவே இல்லை. அவர் அந்த மாதிரிலாம் செய்வாரான்னு எனக்கு தோணலை. நீங்கள் அப்படி வந்து யோசிக்கணுன்னா கள்ளக்குறிச்சி எப்போ நடந்தது சம்பவம், நீங்கள் எப்போ நடத்துகிறீங்க மாநாடு சொல்லுங்கள். எப்போ நடத்தியிருக்கணும் இந்த போராட்டத்தை? அந்த அந்த சம்பவம் நடந்த உடனே கொதித்து எழுந்தி ஒரு பெரிய அளவில் நடத்தியிருந்தீங்கன்னா அது எதிர்ப்பு, உண்மையிலே நீங்கள் மதுவை ஒழிக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, இந்த எனக்கு இந்த போராட்டத்தை நடத்த வேண்டியது எங்கேருந்து வந்ததுன்னா கள்ளக்குறிச்சி விஷசாராய சாவுன்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கு முன்னாடி மரக்காணம் விஷசாராயம் நடந்துச்சு, அப்போ நடத்தியிருக்கலாம்ல, ஏன் நடத்தலை? அதுக்கு முந்தின வருஷம் தானே நடந்தது வினோத், நீங்களாம் போயிட்டு வந்திருந்தீங்க, ஸ்டோரி போட்டுன்னு தான் பார்த்தேன் நான். அப்போ அதுக்கு முந்தின வருஷம் நடந்தது, அது உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தலையா, அந்த அவேர்னஸை ஏற்படுத்தலையா? இல்லை, இந்த சம்பவங்களுக்கு அப்புறம் நான் வந்து போய் கலந்துக்கிற பொதுக்கூட்டங்கள்ல என்கிட்ட வந்து பேசக்கூடிய பொதுமக்கள், பெண்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க, எப்படியாவது இந்த சாராயத்தை ஒழிங்கன்னு என்கிட்ட தொடர்ச்சியா சொன்னதுன்னு அழுத்தம் தான் இது. நான் வந்து இது இந்த மரக்காணத்துல இருந்து நீங்க எத்தனை பிரச்சாரம் பண்ணீங்க, எத்தனை கூட்டம் நடத்தீங்க, எத்தனை முறை மக்களை சந்திச்சிங்க, மரக்காணத்துக்கு ஏன் அந்த கோபம் வரல, அந்த ஆதங்கம் வரல, அந்த மக்களுடைய அந்த குமுறல் நீங்க உள்வாங்கிக்கிட்டதா சொல்றீங்கல்ல, அதுக்காக தான் நடத்துறேன்னு இப்போ சொல்றீங்கல்ல, மரக்காணத்துக்கே செய்திருக்கணுமே. இதே போல சம்பவம் தானே மரக்காணத்தில் நடந்ததா இல்லையா? ஏன் அதுக்கு அவ்வளோ பெரிய மௌனம் எதுக்கு? கள்ளக்குறிச்சி நடந்துட்டு பிற்பாடு அந்த மௌனம் எதுக்கு? இத்தனை மாதம் கழித்து இப்போ நடத்த வேண்டிய விஷயம் ஏன் வந்தது உங்களுக்கு? நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தோடு நீங்கள் செயல்பட்டுட்டு இருக்கிறீங்கன்னு தோணுது. ஒன்று, உங்களுக்கு திமுகவுக்குள்ளே ஒரு நெருக்கடி இருக்கலாம், நெருக்கடி வருது அப்படின்றதுக்காக நீங்கள் திட்டமிட்டு இந்த காயை நகர்த்துறீங்க. ஒரு நெருக்கடி தானே திமுகவுக்கு, நெருக்கடி தானே. கூட்டணியிலே இருக்கிற கட்சி இப்படியான குரலை எழுப்பி ஒரு போராட்டம் நடத்துதுன்றப்ப அது மக்கள் எல்லாம் பார்க்க தொடங்கியிருக்கிறாங்களே. இப்போ உண்மையிலே இது ஒரு வரவேற்கின்ற விஷயமா தானே பார்க்குறாங்கல்ல. அப்போ இதுக்கான காரணம் எங்கேருந்து வருது? நீங்கள் ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னு இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறீங்க. கேட்டால் அவர் வந்து பேசும்போது நான் பார்த்துருந்ததோட சசி பெருமாள் வந்துட்டு மதுபான ஒழிப்புக்கு எதிராக நாங்களாம் வந்து அடக்கம் செய்கிற வரைக்கும் அது பலமுறை நானே சொல்லி அதுக்கு பிறகு நீங்கள் உண்மையிலேயே அந்த மதுபானத்தை ஒழிக்கணுன்ற ஒரு அக்கறை உங்களுக்கு இருந்தால் தோழர் திருமாவளவன் அவர்கள் இந்த கூட்டணியின் போது மதுவை யார் ஒழிக்கிறார்களோ அவரோட நான் கூட்டணி, இல்லைன்னா திமுக கிட்ட அதை நீங்கள் பார்கெயின் பண்ணியிருக்கணும். நான் மக்களின் பக்கம் இருக்கிறேன், குறிப்பாக பெண்கள் நிறைய எங்ககிட்ட போகிற இடத்துல அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கூட்டணியில் வந்த உடனே நீங்கள் மதுவை ஒழிப்பதாக நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னாக்கா நான் உங்களோட கூட்டணி சொல்லியிருக்கிறாரா சொல்லுங்கள். அப்புறம் எப்படி நீங்கள் இதை மதுவுக்காக தான்ன்றதை எப்படி நம்ம ஏற்க முடியும்? நான் யதார்த்தத்தை பேசுவோம். நான் விடுதலை சிறுத்தைகளை வந்துட்டு நிறைய தாக்கி பேசாத ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க தோழர்கள். நான் உண்மையை வந்து சொல்கிறேன். விடுதலை சிறுத்தைகளால் தான் திமுக அன்றைக்கி இந்த அரியணையில் உட்காந்துட்டு இருக்கிறதுன்னு சொல்கிறதும் நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன், தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறேன் வலுவாக. இந்த சிறுத்தைகளுடைய அதிகபட்ச வாக்குன்றது அதிகமாக வந்து சேர்ந்தது திமுகவுக்கு, இவங்களது தான் வட மாவட்டங்களில். மற்ற சமூகத்தினுடைய வாக்குகள் வந்து செதறி இருக்குது. செதறாமல் போய் திமுகவை தாங்கி பிடிச்சது யாருன்னா திருமாவளவன் அவர்களுடைய உழைப்பு, அந்த விசிகாவுடைய உழைப்பு. அவர்கள் இல்லாமல் திமுக இல்லை அப்படின்றத நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அதுக்குண்டான அங்கீகாரத்தை நீங்கள் கொடுக்க மறுக்கிறீங்கன்றதையும் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்போ இந்த விஷயத்தில் இவங்க மதுவுக்கு எதிராக அப்படின்றப்ப மக்கள் எல்லாம் வந்து கொதிக்கிறாங்க, கோவப்படுறாங்க, என்கிட்ட புலம்புறாங்க, சொல்கிறாங்க. நான் அதுக்காக தான்னா நிச்சயமாக அதுக்காக இல்லை. இவருக்கு ஒரு அரசியல் காய் நகர்த்தல் தேவைப்படுது. இப்போ அதுக்காக பண்ணுறாரு இவர். இல்லைன்னா நீங்கள் வந்து எத்தனை முறை நடந்திருக்கணும். கடந்த முறை நீங்கள் வந்து கூட்டணி வைக்கும்போது சசி பெருமாள் மிகப்பெரிய இழப்பு நீங்கள் தான் சொல்கிறீங்க. கடைசி வரைக்கும் போய் குழியில் வந்து நின்று இறங்கி செய்துட்டு வந்தாங்க. கொஞ்சம் அவசரப்பட்டு மண்வாரி போட்டுருந்தோன்னா இவங்களும் மொத்தமாக உள்ள குழியில் தான் உட்காந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு அதை விடலை சசி பெருமாளை.
அவ்வளோ அப்பா அதாவது சரி அதுக்கான தீர்வு நீங்கள் என்ன வச்சுங்க வர தேர்தலில்? சசி பெருமாளுக்காக நாங்கள் குரல் கொடுத்தோம், உண்மைதான் போராடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இவர் மட்டுமே குறை சொல்லலை, கூட கம்யூனிஸ்ட்டுகளும் பொறுப்பாளர்கள் தான். இன்னும் இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி பேராசிரியர் ஜவஹர்லால் எல்லாமே இவங்க எல்லாமே பொறுப்பாளர்கள் தான். எல்லாருக்குமே சேர்த்து சொல்கிறாங்க. விசிகாவை மட்டுமே நம்ம தாக்கலை. நீங்கள் எந்த அளவுக்கு உருகி போய் மதுவுக்கு எதிராக நாங்கள் அப்படின்னு அன்றைக்கி கோஷம் போட்டு எல்லாமே செய்து நீங்கள் தேர்தலின் போது குறைஞ்சபட்சம் இது ஒரு இது வைக்கிறீங்களா, வச்சு பேசியிருக்கணுமா இல்லையா? இந்த கூட்டணிக்கு குறைந்தபட்சம் ஒரு ஒப்பந்தம் எங்களுக்குள்ள நம்ம குறைந்தபட்சம் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் இதெல்லாம் படிப்படியாக ஒரு மாதத்துக்கு இல்லை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு 200 கடை 300 கடை நாங்கள் இந்த மாதிரி குறைக்கிறோம் படிப்படியாக அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லவே இல்லையா? அந்த டிமாண்ட் நீங்கள் பண்ணாமல் தானே கூட்டணி வச்சுட்டு இப்போ வந்துட்டு நாங்கள் மதுவுக்கு எதிராகனா ஒரு 2-3 நாள் ஒரு வாரம் போகும், ஒரு பரபரப்பாக பேசப்படும், ஒரு அரசியல் காய் நகரத்துலன்ற மாதிரி திரும்ப நீங்கள் யாருக்கு எங்கே போய் கூட்டணி வைக்க போகிறீங்க நீங்கள்? அதே அதிமுக நாங்கள் மதுவை முற்றாக ஒழிச்சு விடுவோம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்களா? அதிமுக பக்கமும் சாரா அதிபர்கள் இருக்கிறாங்கல்ல, சாராய ஆளை வச்சுக்கிறவங்க இருக்காங்கல்ல, திமுகலையும் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் சேர்ந்து ஓட்டு கேட்டுருக்கணும்ல நம்ம. அப்புறம் எப்படி வந்து மதுவை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் மாநாடுன்றது எப்படி ஏற்புடையதாக இருக்குன்னு தான் நான் கேட்குறேன். எனக்கு ஒரு சந்தேகம் அதில். இல்லை, திமுக கிட்ட அதிகமான சீட்டை வந்து வாங்குறதுக்கான ஒரு பேர வலிமையை அதிகரித்துக்கிறது இதை செய்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க அப்படின்னா, அப்போ இது திருமாவளவன் அரசியலுக்காக தான் செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு தோற்றம் வரும்போது இதில் அதிமுகவோ இல்லை விஜய் கட்சியோ அவங்க எப்படி பங்கேற்பாங்க? உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக எங்களை நீங்கள் பயன்படுத்த நான் போன முறை கேட்டிருந்தேன். கூட்டணி வேறு, இது வந்து ஒரு பொது விஷயத்துக்கான போராட்டம் வேறுன்றார். முதல்ல வந்துட்டு இந்த சீட்டு பார்கெனின்றதுக்காக மட்டுமே நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது இவங்களுக்கான ஒரு அங்கீகாரம். இந்த ஒரு பெரிய சமூகமாக உழைத்து கொடுத்துருக்கிற இந்த வெற்றிக்கு பின்னால் இது வரைக்கும் நீங்கள் உரிய அங்கீகாரத்தை இவங்களுக்கு இன்ன வரைக்கும் கொடுக்கலன்ற ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? பிறகு வந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதி வழியில் இறக்கி விட்டு போனது, திரும்ப அந்த மாதிரியான விஷயங்கள், கட்சி கொடி இப்படி விஷயங்கள் நிறைய இடத்துல தேர்தலில் கட்சி கொடி அந்த கொடியை மட்டும் எடுத்தது. இப்போ நடந்த தேர்தலில் பானை சின்னத்தெல்லாம் வரையாதீங்கன்னு சொன்னது நிறைய இடத்துல நான் பார்த்துருக்குறேன். போகிற இடத்துல நான் பார்த்துருக்குறேன். சின்ன மேலே வெறும் இது மட்டும் குறிப்பிட்ட ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சின்னத்தை வரைஞ்சி ஓட்டு கேட்டு இவங்களை வந்து பின்னுக்கு தள்ள வச்சுருக்கீங்கல்ல. அப்போல்லாம் என்ன ஒரு இது நீங்கள் எல்லாம் பேசியிருக்கணும். சமூக நீதி பேசுகிற திமுக இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, கூட வச்சுக்கிட்டு தான் பயணிப்போம், கூட சின்னத்தை வச்சுக்கிட்டு தான் செய்வோம். இந்த இடத்துல இந்த பகுதி மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்றதால பானை சின்னத்தை வரையாதெல்லாம் சொல்ல மாட்டோம், நாங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போடுங்க நீங்கள் எல்லாம் பேசியிருக்கணும். அது எல்லாம் அவங்களுக்கு ஒரு வடுவாக இருக்கிறது. அப்போ அது ஒரு அங்கீகாரம் இல்லாதது தானே. அதுக்கும் சேர்ந்து தான் இந்த குரலாக நான் திருமாவளவனுடைய குரலை பார்க்கறனுடைய சீட்டு பேரம் நோட்டு பேரன்றதுக்கு மட்டுமே நான் பார்க்கல. இது எங்களுக்கு தொடர்ச்சியாக உங்களோடு பயணிச்சுட்டு இருக்கிறோம். எங்களோட வாக்கு வங்கி கம்மியாக இருக்கிறவங்களுக்குலாம் அதிகமான சீட்டு தூக்கி கொடுத்துட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றும் இப்படியே வச்சுட்டு இருக்கிறீங்க ஒரு எண்ணம் இருக்கலாம்ல. இது எல்லாத்துக்கும் சேர்ந்தது தான் உங்களுடைய பொருளாக நான் பார்க்குறேன். அடுத்தது நீங்கள் வந்து விஜய் எப்படி வருவார், அதிமுகவில் இருந்துட்டு எப்படி வருவாங்க ஆட்கள் இந்த போராட்டத்துக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்கள. இது நானும் கேட்டிருந்தேன். திருமாவளவன் இப்படி வந்து சொல்கிறாரு என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரே மேடையில் நின்று வராருன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை விஜய் வருகிறார், அதிமுக எடப்பாடி வரார், ஒன்றா சேர்ந்து கையை பிடிச்சின்னு தூக்கி நிற்கிறீங்க, சந்தோஷம். அப்படியே கலைஞ்ச உடனே அப்புறம் போய் திமுக கூட சேர்ந்து ஓட்டு கேட்டு சுற்றுவீங்களா? அது வேறு இது வேறு எப்படி சொல்ல முடியும்னு நான் கேட்டேன். அதுவே வந்து ஒரு ஏமாற்று தான். வந்து நீங்கள் வந்து அது சொல்ல வார்த்தை பிரயோகம் நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு. இது பொது பிரச்சனை, இதெல்லாம் பார்க்கக்கூடாது, ஒன்றாக சேர்ந்து இதுக்காக குரலை கொடுக்கணும், எதிர்க்கணும் தானே. இது எதிர்க்கக்கூடிய போராட்டம் தானே. திமுகவை எதிர்த்து நீங்கள் மதுவை உடனடியாக நிறுத்துங்க, இல்லை படிப்படியாக இந்த 2 வருஷத்தில் இவ்வளோ குறைக்கணும் ஒரு உத்தரவாதம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்கல்ல. கேட்டுட்டு திரும்ப அவங்களோட சேர்ந்து ஓட்டு கேட்டுன்னு சுற்றுவீங்களா? இந்த மாநாடு நடத்துகிறீங்க முழுக்க திமுகவுக்கு எதிராக, அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் நெருக்கடி இருக்குது, மதுவை வந்து ஒழிக்கவே முடியாதுன்ற நிலைப்பாட்டில் இருக்குது. காரணம் வந்து வருமானம் போயிடுன்றது மட்டும் நோக்கம் இல்லை, வருமானம் யாருக்கு போயிடுன்ற கவலை அவங்களுக்கு இருக்குது திமுக. புரியுதில்லை? வரி மட்டும்தான் விற்கிறதுனுடைய வரி மட்டும்தான் வந்துட்டு. அந்த அந்த பாட்டில் சரக்கு எங்கேருந்து வருது, எந்த முதலாளிகிட்டேருந்து வருது? அந்த முதலாளிகள்லாம் யார்? திமுகவில் யார் யார் ஃபேக்ட்ரியில் வந்துட்டு சாராய ஃபேக்ட்ரியில் ஷேர் வச்சுட்டு இருக்கிறாங்க, பங்குதாரர் யார் யார், அவங்களுக்கு வருமானம் போயிடும். அதனால் நிறுத்த முடியாது, அது 100% தெரியும் நமக்கு. ஆனால் நீங்கள் பேருக்கு நடத்தி விட்டு அப்புறமா திமுகவுக்கு ஒன்று நீங்கள் இந்த பக்கம் நின்றுடுங்க, மதுவை ஒழிப்பதாக சொல்லக்கூடிய கட்சியோடு நான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைங்க. மதுவை ஒழிக்கிற வரை திமுகவோட அந்த பேச்சுவார்த்தையும் இல்லைன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு இந்த போராட்டம் மட்டும் இவங்களெல்லாம் கூப்பிட்டு நடத்திப்பேன், அப்புறமா திரும்ப நான் அந்த பக்கம் போய் திமுகவை வெற்றி பெற வேண்டும் நான் ஓட்டு கேட்பேன்னா எப்படி மக்கள் ஒன்றை பார்ப்பாங்க? நான் உங்கள் மேலே குறை சொல்லலை, மக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லுங்க. இல்லை, இந்த ஒரு விஷயத்தை திமுக கிட்ட இருந்து அவர் எப்படி எதிர்பார்க்குறாரு? குறிப்பாக இந்த மது சம்பந்தமான விஷயத்துல அமைச்சர் அதுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பான அமைச்சர் வந்து பேசும்போது
குடிகாரர்கள்னே சொல்லக்கூடாது, காலையில குடிக்கிறவங்க எல்லாம் வந்து குடிப்பிரியர்கள் ஆமா குடிகாரனே சொல்லக்கூடாது. சோ அந்த மாதிரி ஒரு மதுவிலக்குத்துறை அமைச்சரே அப்படி பேசுற அப்படிங்கிற போது அந்த கட்சி கிட்ட அந்த ஆட்சி ஆளர்கள்கிட்ட போய் எப்படி நீங்க மது ஒழிப்பு பேச இல்ல அதெல்லாம் அந்த நேரத்துல எல்லாம் ஒரு எதிர்த்து குரல் கொடுத்துருக்கணும். ஒண்ணுமே பேசலையே. நீங்க மது ஒழிப்புல இவ்வளவு தீவிரம் காட்டக்கூடிய நீங்கள் ஒரு அமைச்சர் இதெல்லாம் சொல்லி நியாயப்படுத்துறாரு. காலையிலே கொஞ்சம் வந்து குவார்டர் போட்டுட்டு போனாதான் உழைப்பாளி வந்து நல்லா இதுவா வேலை செய்வான் அப்படின்ற அளவுக்குலாம் அவர் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி கவலைப்படுறாரு அமைச்சர்ன்றப்ப நீங்க அதை அப்ப அங்கேயே தட்டி இதெல்லாம் கேட்டிருக்கணுமே. மது ஒழிப்புல இவ்வளோ ஆர்வம் இருக்கிற நீங்க அடுத்தது வந்து யாரோடும் நாங்கள் கூட்டணி சேர தயார் அப்படின்றாங்க மது ஒழிப்பதற்காக வேண்டி. அதிமுக எதுவாக இருந்தாலும் இல்லை, நாங்கள் உள்ள சேர்ந்து 2 பேருன்றீங்க. நீங்கள் வந்து சாதி கட்சி மத கட்சி, நீ சாதி கட்சின்றப்போ பாமகவை சொல்ல வரீங்க, கரெக்டா? இங்கே என்ன சொல்ல வரீங்க, நாங்கள் கட்சி வேறு இது வேறு, ஆனால் இந்த போராட்டத்துக்காக நாங்கள் யாரையும் சேர்த்துக்கோன்னு சொல்ல வரீங்க. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியோடு இருக்கிற எங்களுக்கான முரண்பாடு வேறு, இது பொது விஷயம் இது வேறு, இதில் நாங்கள் ஒன்றா சேரணும் ஏன் வார்த்தை வரமாட்டேது உங்களுக்கு? சொல்லணுமா இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சி மீது நிறைய விமர்சனம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல, நிறைய விமர்சனங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் இந்த மது ஒழிப்புன்றதுக்கு முதலாக பெரிய அளவில் போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருந்தவங்க உங்களுக்கு தெரியாது. 96 அந்த காலகட்டம் நினைக்கிறேன், பூலான் தேவியை கூட்டுட்டு வந்து மிகப்பெரிய மாநாடு போதை மருந்து மது ஒழிப்புக்கு எதிராக நடத்தினவங்க இவங்க. தொடர்ச்சியாக விழிப்புணர்வாக நடத்திட்டு இருந்தவங்க. அப்போல்லாம் மிக பிரபலமாக இந்திய அளவில் பேசப்பட்டுட்டு இருந்தாங்க பூலான் தேவி அவர். அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது ஒற்றை கருத்து உங்களுக்கு நோக்கம் வருதா? மது ஒழிப்பு உங்களுக்கு கிட்ட அவருக்கு பொது நோக்கம், நாங்கள் ஒன்றா சேர்றோன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அதிமுகவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த வார்த்தை வரணும் இல்லை உங்களுக்கு? பொது நோக்கம் அது சாதி கட்சின்னா எப்படி சாதி கட்சி? இப்போ உங்களை மட்டும் என்ன கட்சியாக சொல்கிறாங்க? வெளிப்படையாக பேசுவோம், சொல்லுங்கள் நீங்கள் என்ன கட்சியாக இருக்கிறீங்க? நீங்கள் பேருக்கு 2-3 பேர் உள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை வந்துட்டு பொதுவான கட்சின்ற மாதிரியே பார்க்குறாங்க. நான் இது ஒரு சாபக்கேடு இங்கேருந்து, இதில் இவர் மேலே நான் சொல்ல வரல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வைகோ அரசியலுக்கு வந்தார்னா அது பொது கட்சி, விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தார்னா பொது கட்சி, கருணாநிதி அவர்கள் அரசியலுக்கு வந்தார்னா பொது கட்சி. இந்த பக்கம் நீங்கள் வந்து ராமதாஸ் வந்தார்னா சாதி கட்சி, திருமாவளவன் வந்தார்னா சாதி கட்சி, சீமான் வந்தார்னா அவருக்கு சாதி முத்தர். அது ஒரு சாபக்கேடாக இருக்குது. அது ஒரு அரசியல் திட்டமிடப்பட்ட ஒரு அரசியல் இதுக்குள்ளாக இருக்குது. இப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து இந்த கட்சின்னு தான் உங்களை சொல்கிறேன், நான் சொல்லலை. நீங்கள் வேட்பாளராக வெற்றி பெற்றால் பாராளுமன்றத்தில் ஒரு தலித்தோட குரல் ஒலிக்கும் அப்படின்னு பேசினவர் ஐயா சுபவீர பாண்டியன். பேசலாமா அந்த வார்த்தையை? தலித்துகளுக்கு மட்டுமா திருமாவளவன் பேசிகிட்டு இருக்கிறாரு? போனவுடனே பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய விஷயத்தை தான் அங்கே பேசியிருக்கிறாரு. இது வரைக்கும் தலித்துகளுக்குன்னு முழுசாக இது வரைக்கும் பேசவே இல்லை. உண்மை அதுதான், தெரியுமா உங்களுக்கு? ஈழ பிரச்சனையை பேசியிருக்கிறாரு, தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையை பேசியிருக்கிறாரு, விலைவாசி உயர்வை பற்றி பேசியிருக்கிறாரு, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய சிக்கல்களை பற்றி பேசியிருக்கிறாரு. ஆனாலும் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க தோழர் சுபவீர பாண்டியன் ஐயா? திருமாவளவன் வெற்றி பெற்று பாராளுமன்றம் போனால் அங்கே வந்துட்டு ஒரு தலித்தோட குரல் அங்கே ஒலிக்கும். ஏன் உங்கள் திமுகவில் இருக்கிற தலித் எம்பிகளுடைய குரல் ஒலிச்சா அது பேர் வராது உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு இருக்கிற பேர் இதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அவர் இன்னும் அப்படியே தான் அப்படி தான் பார்க்குறாங்க. இல்லைன்னா இல்லை சொல்லலைன்னா ஏன் கொடியை இறக்குறீங்க? இல்லைன்னா கொடி ஏற்றுற கொடி ஏன் கீழே வெட்டி இறக்கி சாய்க்கிறீங்க? பானை சின்னத்தை மட்டும் ஏன் ஒன்றும் வேற்றுமையாக பார்த்துட்டு இருக்கிறீங்க பல பகுதிகளில்? உங்கள் கட்சி நிர்வாகிகளை நான் சொல்கிறேன், உங்கள் திமுக கட்சி சாதி ஒழிச்ச கட்சி அப்படின்னு பெரியார் படத்தை வச்சு சுற்றுற நீங்களே பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்க, பாகுபாடு பார்க்குறீங்க. என் ஏரியாவுக்கு திருமாவளவன் கட்சி விசிகா கொடியோடலாம் வந்துட வேணாம், நான் எப்படியாவது ஓட்டை வாங்கி கொடுத்துடணும் சொல்லியிருக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் இப்போ இதெல்லாம் யாரை அவமானப்படுத்துறீங்க? அவருடைய உழைப்பில், அவங்களுடைய விசிகாவுடைய உழைப்பில் அரியணையில் உட்காந்துப்பீங்க, அப்புறம் சாதியை பற்றி பேசிகிட்டு இருப்பீங்க, சாதி கட்சின்னு முத்திர குத்துவீங்க. அதானே நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் எதுக்கு சொல்ல வந்தோன்னா, அவர் பாமக சாதி கட்சின்னா உங்களை மத்திய உங்களையும் அப்படி தானே பார்க்குறாங்க. ஸோ பொது நோக்கம் இருந்தா கூட வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதாவை அழைக்கலன்னா அப்போ இதுக்கு பின்னாடி நோக்கம் கூட்டணி அப்புறம் அழுத்தம் கொடுக்கறதுன்னு இருக்குன்னு இயல்பா சொல்றீங்க. அதுதான் சொல்ல வரேன். இல்லைன்னா நீங்க இப்ப அதிமுக பொது நோக்கம், கூட்டணி வேறு, அது வேறு, இது நீங்க ரெண்டும் குழப்பிக்காதீங்க அப்படின்னு விளக்கமா பேசுற தோழர் திருமாவளவன் அவர்கள் பொது நோக்கம் சாராயம் ஒழிக்கிறதுல இருக்குது பாமகவுக்கு எங்களுக்கும், அவங்களுக்குள்ள எங்களுக்கும் இருக்கிற முரண்பாடு அது வேற. நாங்க ஒன்னா மேடையில் நிற்போன்னு ஒரு வார்த்தை வரமாட்டு இருக்குது. அப்ப நீங்க அங்க கூட்டணியை நோக்கி ஒரு கட்டமைப்பு நோக்கி நகர்றீங்கன்ற ஒரு அடித்தளமான ஒரு எண்ணமும் அதுக்குள்ள இருக்குதா இல்லையா? இந்த பக்கம் இல்லைன்னா முத்துசாமி பேசிட்டாருன்னு உடனே வாழ்த்து சொல்றீங்க. இதெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க படிப்படியா குறைக்கிறதுன்னு உத்தரவாதத்தை கொடுங்கன்னு இப்ப கூட வரலையே உங்களுக்கு. இல்ல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, அந்த கட்சியுடைய இப்ப நிர்வாகி அப்புறம் வந்து இப்போ புதுசா உள்ள போயிருக்கிற ஆதவ் அர்ஜுன் வந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்துருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான நிலை இங்க இருக்கும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்கிறாரு. அந்த ரிப்போர்ட்ல திமுக கூட்டணிக்கு பெரிய அளவுக்கான ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படாது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சதாலதான்
திருமாவளவன் இந்த ஒரு முன்னெடுப்பை செய்கிறார் அப்படின்னு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நேருவும் வந்து அவங்க கட்சியுடைய உள்ளரங்க கூட்டத்தில் பேசும்போது 2024 மாதிரி 2026 இருக்காதுப்பா, கூட்டணி சம்பந்தமான விஷயங்களும் அப்படி இருக்காது, ரொம்ப லேசா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு நேரு ஏற்கனவே பேசியிருந்தாரு. இப்ப ஆதர் நர்ஜுவோட ரிப்போர்ட்டும் அப்படிதான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ இது வந்து பேரத்தை தாண்டி ஒரு புது கூட்டணியை வந்து அமைக்கணும், அப்பதான் நம்ம 2027 சர்வே ஆகும். இந்த விஷயத்துல வந்து திமுகவை விட்டு அவர் விலக மாட்டார் அப்படின்னு நான் தொடக்கத்துல சொல்லியிருந்தாலும் கூட தன்னை தன் கட்சியை நிலைநிறுத்திக்கிறதுல கவனமா இருப்பார் தோழர் திருமாவளவன். அதை நோக்கி நகர்த்தல் வந்து அவருக்கு அவசியமாக இருக்கிறது. இப்போ ஆதவ அர்ஜுன் வந்துட்டு சர்வே எடுத்தாரா இல்லையா அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் வேறு. மக்கள்கிட்ட இயல்பாகவே நீங்கள் வெளியில் போயிட்டு பேசி பாருங்கள். சொந்த திமுகனுடைய தொண்டன், கீழ்மட்ட தொண்டனே வந்து பழைய பிடிப்போடு இன்னைக்கு இல்லை. அவனால் எதுவுமே இல்லை. செலவு பண்ணவனாக தான் இருக்கிறான். ஒரு லிமிட்டுக்கு மேலே கீழே பணமும் வரல, இவங்க சம்பாதிக்கவும் முடியல. அப்போ அதிகாரம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடம். நீங்கள் வந்து ஒன்றியமாக உன் பையனே ஒன்றியம், நீங்கள் வட்டமாக உன் பையனே வட்டம், நீங்கள் மாவட்டமாக உன் பையனே மாவட்டம், இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு எல்லா இடத்துலையுமே. அப்போ ஒரு பெரிய அதிருப்தி. தவிர சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிக 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 மோசம் மக்கள் மத்தியில், குறிப்பாக பெண்கள் மத்தியில். சமீபத்தில் மட்டுமே வந்து ஒரு 3 கூட்டு பாலியல் வல்லுறவு நடந்திருக்கிறது. இதுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு தேதிக்கு நேற்று ஒருத்தன் வந்து 2 பையன்களை, சிறுவர்களை பிடிச்சிட்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் பாலியல் வல்லுறவு செய்திருக்கிறான். அது விஷயமாக வந்திருக்கு. ஒரு திமுக நிர்வாகிக்கு ஃபோன் பண்ணாருன்றதால இந்த நிமிடம் வரை வழக்கு போடலை. அப்போ இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. இதெல்லாம் திணிக்க அந்த அக்யூஸ்டாக மக்கள் தான் பிடிச்சி அடித்து வச்சு ரோட்டில் இட்டுன்னு வந்து போட்டு போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. நேற்று மாலை நடந்திருக்குது. இந்த லட்சணத்தில் வந்து கொண்டு போய் வீட்டில் விட்டாங்க. 2 சிறுவரும் விட்டுட்டாங்க. அவனை மருத்துவமனைக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ எஃப்ஐஆர் இல்லை அப்படின்றப்போ அந்த பப்ளிக்கு கோபம் வருமா வராதா? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நான். அப்போ பெண்கள் விஷயத்தில் இது திமுக எதிர்கட்சியாக இருந்தால் மட்டும் போராடிட்டு இருக்கு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒன்று போட்டு அழுத்திட்டு இருக்குன்னு பல அதிருப்தி. நேருவோட சுற்று வட்டார தொகுதி முழுக்க எடுத்துக்கங்க, இன்னைக்கு அவர்கிட்ட இல்லை, அவ்வளவு எதிர்ப்பு அங்கே இருக்குது. திருவண்ணாமலையில் வந்து பேருக்கு தான் ஏவா வேலு அப்படி இருந்துட்டு இருக்கிறாரு, பிச்சாணி இருந்துக்கிறாரு. அங்கே வந்து கிரவுண்டு முழுக்க முழுக்க பெரிய அதிருப்தி அவருக்கு எதிர்க்கு. அப்படின்னு முக்கியமான விஐபிலாம் பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி ஒன்று திரண்டு அப்படியே வந்து காசுக்காக வேலை செய்வாங்கலாம், நிரந்தரம் கிடையாது. அப்படி பார்த்தோன்னா ஜெயலலிதா வாரி இறக்காத காசு இல்லை, நிரந்தரமாக அவங்க மட்டுமே தான் இன்ன வரைக்கும் முதலமைச்சராக இருந்திருக்கணும். அடுத்த ஒரு வாய்ப்பு வந்தது, திமுக இல்லாத பணம் இல்லை, இவங்க தான் நிரந்தரமாக அது இருக்கணும். ஏன் திரும்ப போய் வந்துட்டு இருக்கிறாங்கன்னா இந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லை, அதிருப்தி எல்லை மீறி இருக்குது மக்கள்கிட்ட. நீ வாயால் தான் வடை சுட்டுனுக்கிற மாதிரி மோடியை சொல்கிறீங்க, அதை விட 10 மடங்கு நீங்கள் வடை சொல்கிறீங்க, அது வெளியில் தெரிய மாட்டேங்குது. உங்களுக்குன்னு ஒரு ரைட் அப் டீமை வச்சுக்கிட்டு, ஊடகத்தை வந்து கையில் வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு வேண்டப்பட்டதெல்லாம் செய்துக்கிட்டு அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லை. ஆக்கப்பூர்வமாக என்ன நடந்தது அப்படின்ற கேள்வி இருக்குதா இல்லையா உங்களுக்கு? எதுவுமே இல்லை. கடன் லோன் வாங்கி பையன் படிக்கிறது வந்து பெருமை, கல்வியில் முதல்ல சொல்கிறது வெக்கக்கடை இல்லை உங்களுக்கு? இந்த வயசில் பிள்ளைங்க வந்து கடன் சுமந்து படிக்குதுன்றது வெக்கமாக இல்லை ஒரு மாநிலத்துக்கு? இதை பெருமையாக வேற பேசிக்கிறீங்க. இப்படி பல விதத்தில் வந்து அதிருப்தி இருந்துகிட்டு இருக்குது. அந்த அதிருப்தி வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த முறை இந்த கூட்டணி வந்து போய் நின்னா மக்கள் வந்து எப்படி சாணி உருட்டி அடிச்சு அனுப்புவாங்க நல்லா தெரியுது. ஓட்டு சீட்டில் சொல்கிறேன் நான், நேரம் இல்லை, தெரியுது. அதனால இது எதுக்கு அப்படின்னு காய் நகரத்தில் கூட இது 2வது கணக்காக இருக்கலாம் திருமாவளவன் அவர்கள் இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை. அந்த ரிப்போர்ட்ல வந்து பொதுப்படையாக எடுத்தாங்களாங்கிறது ஒன்று. 2வது அவருடைய திருமாவளவர்களுடைய அவருடைய ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கக்கூடிய வட மாவட்டங்கள், அவருடைய சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல கூட திமுக அதிருப்தி இருக்கா. குறிப்பா வேங்கை வயல் கிட்டத்தட்ட 600 நாட்களுக்கு, கிட்டத்தட்ட அவ்வளவு நாட்களுக்கு மேல ஆயும் கூட அதுல வந்து எந்த ஒரு குற்றவாளியும் பிடிபடல. குறிப்பா இந்த பட்டியலின சம்பந்தமான மக்கள் சம்பந்தமான அவங்களுடைய வன்கொடுமை இந்த மாதிரி விஷயங்கள் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, இதுக்கு நடவடிக்கை இல்லை. ஸோ அந்த சமூக மக்கள் மத்தியிலே ஒரு பின்னடைவு இருக்கிறதும் திருமாவளவோட இந்த வாய்ஸ் காரணமான ஒரு கேள்வி. இல்லை, நீங்கள் பேசும்போது குறிப்பாக வட மாவட்டங்கள் அவருடைய செல்வாக்கு அப்படி இப்படின்னு பேசுறீங்கல்ல. இந்த 3 ஆண்டுகளில் எனக்கு தெரிஞ்சு அவருடைய பழைய செல்வாக்கு இந்த முறை நிச்சயமாக இருக்காது திருமாவளவன் அவருக்கு. அவ்வளோ விஷயம் அவர் பண்ணிட்டார். தொடர்ச்சியாக நீங்கள் சொன்ன வேங்கை வயலேருந்து எந்த விஷயத்துக்கும் நீங்கள் வந்து பேருக்கு ஒரு அறிக்கை, பேருக்கு ஒரு ஆர்ப்பாட்டம்னு நிறுத்திக்கிட்டீங்க. இதுவா நீங்கள் இந்த அரசுக்கிட்ட கேட்டு வாங்க வேண்டிய நியாயம், நீதி? சொல்லுங்கள். இந்த மக்களுக்கு எந்தெந்த துறைகளில் என்னென்ன விஷயங்கள் வந்திருக்குது இன்ன வரைக்கும் நீங்கள் இதை பேசியிருக்கீங்களா இல்லையா? இடஒதுக்கீடு அடிப்படையில் இந்த 18% முழுதுமாக நிறைவேற்றப்பட்டு இருக்கிறதா, ஃபுல்லாக இருக்குதா, பணி நியமனம் எல்லாம் நியமிச்சிருக்கீங்களான்னு கேட்டு வாங்கி அதை பேசியிருக்க வேண்டியது யார்? நீங்கள் தானே. எதுவுமே நீங்கள் செய்யலையே. பஞ்சமி நிலையம் பற்றி பேசுனீங்க, என்ன பேசுனீங்க நீங்கள்? எப்பயாவது ஒரு டைம் பார்த்து அந்த கூட்டத்தில் பார்த்து எங்கள் சேகர் பாபு அந்த மாதிரி சொல்லிங்கிறார், 6000 ஏக்கர் கோயில் நிலங்கள்லாம் 100 வருஷம் 200 வருஷம் இருந்தது, ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள்லாம் மீட்டுட்டுன்னு பெருமையாக பேசுகிறார். இந்த பஞ்சமி நிலம் ஒரு 10 ஏக்கர் மீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்கீங்களா எப்பயாவது?
இந்த மக்களுக்குன்னு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன பேசியிருக்கீங்க? மக்கள் போங்க, நிற்க பாஜக கொடி பறக்குது எல்லா பகுதிகளிலும். நான் பார்த்துட்டு வந்துக்கிறேன். சுற்றி சுற்றி ஊர் பயணம் தான், உங்களுக்கு தெரியும். பார்த்துட்டு இருக்கிறேன். எல்லா இடத்துலையும் பாஜக கொடி வருது, உங்களால் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் நாம் தமிழருக்கு வச்சு பறந்துடக்கூடாதுன்னு அதுக்கு மட்டும் கிளந்து கோஷம் போட்டுன்னு வரீங்க. பாஜக கொடி பறக்குது தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி. அவங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. திமுக தான் அதிக பெரும்பான்மை இடத்த வச்சுட்டு இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு திமுகவா பட்டியல் சமூகத்திட்ட உங்களுக்கான ஒரு போட்டி வச்சிங்கனாக்கா உங்களுக்கு கம்மி தான், திமுகவுக்கு மேலே இருக்கும். நீங்கள் வலுவை இழந்துக்கிட்டு இருக்கீங்க, தக்க வச்சுக்கல. பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்ட ஏன் திரும்ப திரும்ப ஓடி ஓடி பேசிட்டு இருக்கிறான்னா, அவர் தக்க வச்சுக்கிறார் அந்த சமூகத்தினுடைய மக்களுடைய செல்வாக்கை. நீ சாதியை சொல்லு, முத்திரையை கொடுத்து ஏதோ சொல்லு, அவர் அந்த மக்களுடைய உரிமைக்காக தான் போராடினார், வாங்கி கொடுத்தாரு. திரும்பவும் நெருக்கடி கொடுத்தாங்க. 10.5 அதிமுக அரசில் பண்ணாங்க. ஏதோ அவர் அந்த சமூகத்துக்கு செய்கிறார்ல. நீ சாதி வரி எந்த வரியாவது முத்திரை கொடுத்தீங்க. நீங்கள் என்ன பேசுனீங்க? நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தீங்க? ஒரு முறையும் அவமானமே நடந்துக்கிட்டு இருக்கீங்க. எப்போயாவது எழுத்து கேள்வி கேட்டு இது இல்லை என்னுடைய பிரச்சனை, இதை முடிச்சு தான் அவனுன்னு பேசியிருக்கீங்களா? எப்படி இவருக்கு ஒட்டுமொத்தமாக ஒன்று செல்வாக்கு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? பழைய நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து ஆர்கனைஸ் ஆகி அப்படியே இருந்துகிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான் விஷயம். நான் வெளிப்படையாக பேசுகிறேன். அவங்களுக்கு வருத்தம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. நான் தொடக்கத்தில் பல முறை அதை நான் அவங்களுக்கு பேசியே இருக்கிறேன். களம் வந்து முக்கியம், களம் உங்களை விட்டு போயிட்டுருக்குது. பாஜக நிறைய இடத்துல உள்ள நுழையுது, திமுக உங்களோட மேலே உள்ள நுழைஞ்சிக்கிட்டு இருக்குது. அது உங்களுக்கான இடமா இன்னைக்கு இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு திருவண்ணாமலை 4-5 பெரிய நகரங்களில் பார்த்தேன். அன்றைக்கி இருந்த அந்த இது இல்லை, இன்றைக்கி ஓட்டு கம்மியாக இருக்குது உங்களுக்கு. இன்னும் சொல்லப்போனால் அங்கே வந்து விசிகான்றது 2வது கட்டமாக தான் இருக்குது. இப்போ பாஜக வந்துன்னு இருக்குது எல்லா இடத்துக்கும். நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அரசியலை நீங்கள் அந்த மக்களுக்கு எதனா செய்கிறீங்க தெரிஞ்சால் தானே உங்களை தாங்கி பிடிச்சி எல்லாம் உள்ளே வந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் போய் திமுகவுக்கு வேலை செய்கிறதுக்கு எப்போ நானே திமுகவுக்கு போயிடுறேன்னு வந்தவன் தானே எல்லா அத்தனை பேரும். நான் ஏன் அப்படி போய் சுற்றிக்கிட்டு சாப்பிட்ணும்? நேரம் அப்படி எடுத்து இப்படியே சாப்பிட்டுட்டு போகிறேன். வாங்கச்சியில் வந்து சேர்ந்துக்கிட்டு நீ போய் திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு நீ எல்லாத்தையும் சமரசம் பண்ணிட்டு இருக்கிறத எனக்குன்னு நான் நேராக சேர்ந்துட்டு நான் அனுபவிச்சுட்டு போகிறேன். நேராக திமுகவில் அதானே நடக்குது. நேராக அதிமுகவுக்கு போயிடுறேன். வாங்கிட்டையும் வரணும் சார். ஆனால் இதுக்கு முன்னாடி நேர்காணலே நீங்கள் நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க, நம்ம நேர்காணலே சொல்லியிருக்கீங்க, ஒருவேளை விசிகா வந்து ஒரு கட்டத்தை நோக்கி நகருது, திமுகவுடைய அந்த கையை நோக்கி வந்து விடுற நிலைமையில போகுது அப்படின்னா விசிகாவை நிச்சயமாக திமுக உடைக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஏன்னா வந்து அவங்களுடைய திமுக ட்ராக் ரெக்கார்ட் எடுத்தா வணிகர் சங்கம் தொடங்கி தேமுதிக வரை நிறைய கட்சிகள் வந்து திமுக வரலாறே இருக்கு, நீண்ட வரலாறு இருக்கு. நீங்க தனியா பதிவே போட்டுருக்கீங்க, நிறைய கட்சியை உடைத்திருக்கு திமுக. அந்த மாதிரி ஒரு நிலை திரும்ப அவங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது நீங்கள் பேசலாங்க. ஒரு சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, திமுகவுக்கு வார்ப்பு செல்லப்புள்ளன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க சிலரை. அது அவரை மீறி வந்து நடக்குமா அப்படின்றதுலாம் தெரியல. ஒரு கட்டத்தில் ஒரு சலசலப்பு வரலாம். ஆனால் திருமாவளவன் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. எத்தனை பேர் போனாலும் எம்ஜிஆராக தானே இருந்தார், கருணாநிதி தான் இருந்தார். செகண்டு லீடர்னு அன்றைக்கி பேசப்பட்ட யங்காக பேசப்பட்ட ஒரு இளைஞர் அப்படின்ற மாதிரிலாம் இருந்த வைகோ பிரிஞ்சா ஏதோ ஆயிடும்லாம் சொன்னாங்க. ஆச்சா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஆச்சா? நான் அந்த ஒரு விஷயத்தில் திருமாவளவன் என்றைக்கும் திருமாவளவன் தான், இறக்கும் வரைக்கும் சரி. அவர் தான் அந்த கட்சிக்கு பலம், அவர் தான் அந்த பேர் தான் அந்த கட்சிக்கு உயிர் மூச்சு. அதில் மாற்று கருத்தே இல்லை. உடைக்கிறதுக்கான முயற்சி நடக்கலாம், ஆனால் பலமாக உடையாது, அது பலகீனமாகத்தான் உடையும். பேருக்கு நீங்கள் வச்சுக்கலாம் அந்த கட்சியினுடைய கொடி, அந்த சமூகத்தின். இப்போ என்ன ஒரு பேட்டர்ன் வச்சுக்கிறாங்க திமுக அதிமுகனா, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்கு வங்கி அதிகமாக இருக்குது, அவங்க வந்து எடுத்துக்கணுன்னாக்கா யாருன்னா ஒருத்தர் கூப்பிடு, தோழர் நம்ம இருக்கிறார் கோவை ஜெகன்மூர்த்தி இருக்கிறார் தோழர், கூப்பிட்டு அவர் மட்டும் வச்சுப்போம், முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த சமூகத்தினருக்கு நம்ம ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ரொம்ப காலத்துக்கு இப்படியே நீங்கள் ஏமாற்றிட்டு இருக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விசிகாவை வந்துட்டு உடச்சி விட்டோன்னா அதுலேருந்து ஒருத்தர் வந்தவரை கூப்பிட்டு நீங்கள் உங்கள் பக்கத்தில் வச்சுக்கலாம். ஆனால் அந்த சர்க்கிள் ஓட்டு இருக்குல்ல, அது திருமாவளவனுக்கு தான் நிற்கும். அதுலேருந்து யார் வெளியில் வந்தாலும். ஆனால் முயற்சி திமுக வந்து சும்மா விடாது. திமுகனுடைய பிறவி புத்தியே வந்து எதை நீங்கள் உடைக்கல, தொடக்கத்திலேருந்து எடுங்க. நீங்கள் தொடக்கத்திலேருந்து எடுங்க. உங்களுக்கு எதிராக முதலாக இந்தியாவிலேயே நீங்கள் தான் சமூக நீதி சாதி ஒழிப்புன்னு பேசுனீங்க. உங்கள் தமிழ்நாட்டில் தான் இந்த கருணாநிதிக்கு எதிராக மட்டுமே தாழ்த்தப்பட்ட சமூகம், அட்டவணை பட்டியல் சமூகம் மட்டும் சேர்ந்து ஒரு கட்சி, தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகம், தமிழ்நாட்டில் முளைச்சது தெரியுமா? அந்த வரலாறு உங்களுக்கு. அந்த கட்சியை உடைச்சது யார்? சதைச்சது யார்? அன்னைக்கு தொடங்கி இன்ன வரைக்கும் அதான நடந்துட்டுருக்கு. முஸ்லீம் லீக் கட்சியை உடைச்சது யார்? எது உடைக்காம விட்டீங்க? திராவிட கட்சி அதிமுகவுக்கு திமுகவுக்குமே பங்கு இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி நீங்கள் என்னவெல்லாம் செய்வீங்க? விஜயகாந்த் கட்சி நீங்கள் என்னவெல்லாம் செய்வீங்க? நீங்கள் நடந்துச்சா இல்லையா?
அந்த மாதிரி இவருக்கு நடக்கும். ஆனால் இவர் இருக்கும் வரை அந்த சமூக மக்கத்தில் இவர் தான் அது அடையாளம்ன்றது இவர் தான் உடைக்கலாம். அது சேதாரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இல்ல ஆனா எதிர்பார்த்த பலனை கொடுக்காது. ஒரு கூட்டத்துல பேசும்போது பறையர் இயக்கம் நாங்க யாராவது வந்தாங்கன்னா செருப்பை கழட்டி அடிங்க அப்படின்னு மேடையில பேசினார். அது சொல்லியிருக்க கூடாது. நான் அப்போவே அதை சொன்னேன், தவறு. நீங்கள் அந்த வார்த்தை வந்து ரொம்ப தவறுன்னு அது தனிப்பட்ட முறையில் அதை எழுதியிருந்தேன், பேசியிருந்தோம் அவங்க தரப்பு ஆட்கள்கிட்ட. நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு அவங்க ஏர்போர்ட் மூர்த்தி சகோதரர் மனசை வச்சுக்கிட்டு தான் வெள்ளையாக வருவான் அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தார். அப்போ நீ யார் அப்படின்ற கேள்வி இருக்குதா இல்லையா? அரசியலுக்கு வரவங்க அந்த சமூகத்தினுடைய பெயரை சொல்லிட்டு தான் நீங்கள் என்னவோ சொல்லிட்டு வந்தீங்க தொடக்கத்தில். 25 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி தோழர் திருமாவளவன் தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா DPIன்னு வச்சுன்னு வரப்போ நீங்கள் என்ன சொல்லி அரசியல் பண்ணீங்க? என்ன சொல்லி இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணீங்க? சேரின்ற வார்த்தையை நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணீங்க? கருணாநிதியின் சாம்பல் கூட சேரிக்கு எதிராக இருக்கும்னு பேசுனது நீங்கள் தானே. அப்போ இவ்வளோலாம் பேசி விட்டு இன்றைக்கி உங்களுக்கு மாற்று ஒன்று வருது. எப்பவுமே வந்து நீங்கள் பலகீனம் ஆகுறப்ப ஒன்று முளைக்கும் தான் அந்த இடத்துல. அறிவாலயத்துக்கு போனால் நான் பஞ்சமிலத்தை மீட்க தான் போவேன். அது வந்து அதிமுகவில் போய் சேர்ந்தார். இங்கேருந்து மனக்கசப்பு வந்து அங்கே போய் சேர்ந்தோடனே அதிமுகவில் வந்துட்டு சேர்த்துட்டு அங்கே கேட்குறாங்க செய்தியாளர்கள், அப்போ நான் இனிமேல் வந்துட்டு அறிவாலயம் போவீங்களா இனிமேல் கூட்டணிக்காக அப்படின்னு கேட்குறாங்க. பஞ்சமி நிலையத்தை மீட்பதற்காக போவாங்க. இன்ன வரைக்கும் நீங்கள் மீட்கவே இல்லையே. எத்தனை முறை கூட்டணியில் உட்காந்துட்டீங்க, எத்தனை முறை MP ஆகிட்டீங்க. ஒரு ஏக்கர் நான் மீட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? எத்தனை முறை இந்த சமூக மக்களை நீ ஏமாத்திருக்க? 12 லட்சம் ஏக்கர் நிலம் நிற்கி இருக்குது. அது எந்த காலத்திலையும் விற்க முடியாது, சட்டப்படி அது செல்லாது அப்படின்னே இருக்குது. நீங்கள் ஒன்றுமே பண்ணலையே. வழக்கு மேலே வழக்கு, கமிஷன் மேலே கமிஷன். நீங்கள் இப்போ வந்தவுடனே திரும்ப ஒரு கமிஷன் போடணுன்னு மனு கொடுக்குறீங்க. ஏன்? இப்போ அந்த மாதிரி கோயில் நிலத்துக்கெல்லாம் ஒரு கமிஷன் போடணும்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சுட்டு இருந்தால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? சேகர்பாபு ஒத்துப்பாரா? வேகமாக மீட்டார்ல 6000 ஏக்கரை மீட்டார்ல. ஏன் ஒரு 500 ஏக்கர் இங்கே மீட்டு கொடுங்களேன். என்ன கெட்டு போச்சு? அறிவாலயத்தில் இருக்குது, முரசொலி அலுவலகத்தில் இருக்குது, வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. அது எல்லாமே வந்து செட்டில்மெண்ட் லேண்டு தான், அதெல்லாமே பஞ்சமி நிலம் தான் அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் நிறைய தடா பெரியசாமி நீதிமன்றத்தில் கொடுத்துட்டு நடந்துகிட்டு இருக்கிறார். இன்றைக்கி எல்லாம் எவிடன்ஸு அவ்வளோ பக்கம் இருக்குது. இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிற முரசொலி ஆஃபீஸில் இருக்கிறப்ப அங்கே படித்தவர்கள் பெரிய பெரிய மனிதர்களாக இன்றைக்கி இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பட்டியல் சமூகத்துக்கான விடுதி இருந்துச்சு. அந்த விடுதியில் நாங்கள் படித்தோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களே. அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்களே. அப்போ அந்த இடத்த வந்து நாங்கள் மீட்பதற்காக தான் இனிமேல் திமுக கூட போனோன்னு. எப்போ வந்தீங்க நீங்கள் திமுக கூட? இந்த நாடாளுமன்ற தேர்தல், போன சட்டமன்ற தேர்தல், அதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் 2019 இருக்கீங்க இல்லை? இது வரைக்கும் என்ன மீட்டிருக்கீங்க? அந்த 5 வருஷத்தில் வருஷத்துக்கு ஒரு 10 ஏக்கர்னா கூட 50 ஏக்கர் மீட்டு இருக்கணுமே. அப்போ அந்த சமூக மக்கள் நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் தனிமைப்படுத்துகிற அளவுக்கு செய்திருக்கீங்க. அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. துரோகம் பண்ணியிருக்கீங்க இந்த சமூக மக்களுக்கு. அட்டவணை பிரிவு மக்களுக்கு அந்த சமூகத்தின் சொல்லி அரசியல் பண்ணி பறையர்னு சொல்லாமல் நீ போய் ஓட்டு கேட்டுருங்க. இப்போ எப்படி நீங்கள் அந்த மாதிரி அந்த வார்த்தையை சொல்ல முடியும்? பறையர்னு அவனை சொல்லிக்கிட்டு வருவான், பறையன்னு சொல்லிட்டு தான் வருவான் அந்த சமூக மக்கள். அந்த சமூக மக்கள்கிட்ட அந்த பேரை சொல்லி தான் அரசியலுக்கு வருவான். அவனை போய் செருப்பால் அடினா நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு போவீங்க சொல்லுங்களேன்? தோழர் திருமாவளவன் இப்போ என்னன்னு சொல்லிட்டு போவார்? நான் உங்கள் ஆள் தான் சொல்லிட்டு எப்படி போய் நிற்பேன்? நாங்கள் திமுக ஆளுன்னு சொல்லிட்டு நிற்பீங்களா? இல்லை நாங்கள் வந்து திமுகவில் ஒரு கிளைக்கழகம் தான் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்பீங்களா? சொல்லுங்கள், எப்படி சொல்லி ஓட்டு கேட்பீங்க அந்த மக்கள்கிட்ட? நானும் உங்கள் ஆள் தான், இந்த மக்களுடைய விடுதலைக்காக தான் நான் வந்திருக்கிறேன், உங்களுடைய விடுதலைக்காக தான் நான் வந்திருக்கிறேன், உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தான் வந்திருக்கிறேன், எனக்கு நீங்கள் ஆதரித்து போட்டிங்கன்னா எல்லாத்தையும் நான் கேட்டு வாங்கி உங்களுக்கு கொடுத்துருங்க தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் நாங்கள் என்ற அந்த இடத்துல யார் வரீங்க? அந்த சமூகம் தானே வருது. அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியாக தானே உங்களை பார்க்குறாங்க. இல்லைன்னா உங்களை தூக்கி வெளியே போட்டிருப்பாங்களே. எதுக்கு வச்சுட்டு இருக்கிறாங்க திமுக? மிக பெரும் ஒரு சமூக வாக்கு வங்கியாக இருக்குன்றதுக்காக தான் உங்களை வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பேரை சொல்லி அரசியல் வந்த செருப்பு கட்டடினா அது என்ன அர்த்தம்? அது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்பாட்டு முயற்சி மேலே பகை இருக்கட்டும், நீங்கள் பேசிக்கங்க தனிப்பட்ட முறையில். அந்த பெயரை சொல்லி அரசியல் பண்ணால் எவனா இருந்தாலும் செய்யணும். அப்புறம் எதை சொல்லி அரசியல் பண்ணணும் அந்த மக்கள்கிட்ட? அது வந்து அவருக்கு ஒரு பெரிய செட்பேக். அது தவறு. பேசியிருக்க கூடாது. ஆமாம். இப்போ இதில் ஒரே மேடையில் ஒருவேளை இப்போ இந்த மாநாடு நடக்குது, ஒரே மேடையில் வந்து நீங்களே சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், விஜய் தாவேகாவுடைய தலைவர், அப்புறம் திருமாவளவன், இவங்க எல்லாரும் ஒரே மேடையில் ஒருவேளை வந்து கூடுறாங்க, ஒரே மேடையில் வந்து இருக்கிறாங்க, ஒரே மேடையில் பேசுகிறாங்க. அப்படிங்கிற போது அது எந்த மாதிரியான ஒரு சிக்னலை திமுக தலைமைக்கு கொடுக்கும்? சிக்னலில் அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதாவது தனக்கு எதிராக ஒரு கட்டமைப்பு உருவாக்கி கொண்டு இருக்கிறது தான் அவங்க முடிவுக்கு வந்துடுவாங்க.
அப்படி ஒரு வேலை நடந்ததுன்னா அதுக்கு பிறகும் போய் சுமூகமாக அங்கே முடியாது. இவர் வேணால் திமுகவை விட்டு வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் தொடக்கத்தில் அந்த வார்த்தை சொன்னேன், அங்கேருந்து வரமாட்டார். என்னென்னா அவர் அங்கே ஒரு நிலைப்பாடு இருக்குன்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் கட்ட நகர வேறு வழி இல்லை அப்படின்னு உங்களால் தான் நான் போனேன்னு சொல்கிறதுக்கான காய் நகரத்தில் தான் இப்போ செய்கிறாரு. ஒன்றாக சேர்ந்து நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அரசியல் வந்து இங்கே மாறுது. இப்போ ஒரு 2 விஷயம் ஒன்று இருக்குது. ஒன்று, அதிமுக இல்லாமல் ஒரு கூட்டமைப்பு இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னா இருக்குது. அதிமுகவும் சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போகிற ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னா அதுக்கு இருக்குது. இப்போ திருமாவளவன் உள்ளிட்ட எல்லோருமே சேர்ந்து அதிமுக பக்கம் நகர்ந்தால் அங்கேயும் வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இன்னொன்று செய்யலாம், அதிமுக கழட்டி விட்டுட்டு திருமாவளவன், நடிகர் விஜய், பாட்டாளி மக்கள் கட்சி, சீமா, இந்த 4 பேருக்குமான ஒரு முயற்சி. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் ஒரே பேசணும், உட்காந்து பேசணும். உங்களுக்கு இவ்வளோ அவமானப்படுத்தின திமுக கூட மட்டும் சுமூகமாக போக தெரியுது, மக்களுக்காக வந்து இந்த பக்கம் உங்களுக்கு சுமூகமாக வர தெரியாதா? பிளஸ் சீமான் அவர்களும் நான் தனியா நிக்க போறேன், விஜயோட கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க. இப்போதைக்கு சொல்றாங்க. நான் சொல்றது பேசுறாங்க, பேசி சேர்ந்துருவாங்கன்னு சொல்ல வரல. ஒரு முயற்சி இடம் இருக்கிறதுன்னு நான் சொல்ல வரேன். ஒரு 4 நாட்களுக்கு முன்பாகவே ஒரு தகவல் வந்தது டெல்லியிலிருந்து. நான் அதை பேசி ஆகணும். விஜய் மேடையில், மாநாட்டு மேடையில் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொண்டு ஒரு 4 வார்த்தை மது ஒழிப்பை பற்றி பேசிட்டு இறங்கினா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய அளவில் செல்வாக்கு விஜய்க்கும் கூடும், இவருக்கும் கூடும் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு அப்படின்னு ஒருத்தர் பேசணுன்னு நான் சிரித்தேன். ஆனால் ஒரு அடுத்தடுத்த 2-3 அரசியல் தலைவர்கள்கிட்ட பேசும்போது அந்த வார்த்தை அப்படியே எதிரொலிக்குது. இல்லை திருமாவளவன் அந்த மேடையில் போயிட்டு பேசுவார், மது ஒழிப்புன்ற கான்செப்டுக்காக விஜய் வந்து அந்த மது ஒழிப்புன்றதில் முக்கியத்துவம் கொடுக்குறதால அதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வார்த்தை பேசுவார், வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு பிரபலமான ஒரு ஊடகத்திலேருந்து ஒரு செய்தியை வந்து வெளியில் வருது. அந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் வந்து அவங்களோட விஜயோட நெருக்கத்தில் இருக்கிறாருன்னு ஒரு கட்டமைப்பு வெளியில் வந்துட்டு இருக்குது. வரக்கூடிய செய்தியில் எங்கே வந்து இந்த குறிப்பிட்ட அந்த சேனல்லேருந்து மட்டுமே தான் வருது, உங்களுக்கு யாருன்னுலாம் தெரியும். அப்போ ஏதோ ஒரு நெட்வொர்க் இதுக்குள்ளே இருக்குது டெல்லியினுடைய தலைமையில் அப்படின்னு எனக்கு படுது மனசில். ஏதோ ஒரு காய் நகரத்தில் இருக்குது. இல்லைன்னா அங்கே சொன்ன தகவல் மாதிரி இங்கே ஒரு கட்டமைப்பு பேச்சு ஓடிட்டுருக்கு. விஜய் மாநாட்டில் திருமாவளவன் கலந்து கொண்டால் எப்படி? ஒரு பக்கம் சீமானியை அழைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது. அப்படியே வந்து மிஞ்சி போனால் அதிகபட்சம் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தாருன்னா இந்த பக்கம் வந்துடுவாங்க. ஆக திமுகவுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பு உருவாகுது அப்படின்ற ஒரு இடம் வருதா இல்லையா? ஸோ விஜய், சீமான், திருமாவளவன், பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி வரட்டும், பேசணுமே, அதையும் பேசணுமே. நீங்கள் ஒரு சமூகத்தின் நலன் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய முரணை எல்லாம் நீங்கள் மறந்துடணும். புரியுதில்ல? இல்லை அவங்க இருந்தால் நான் இருக்க மாட்டேன்னு எத்தனை காலத்துக்கு சொல்லிட்டே இருக்க போறீங்க? உங்களை திமுக அவமானப்படுத்தாத விஷயமா எத்தனை முறை பண்ணியிருக்குது. திரும்ப நீங்கள் அங்கே போய் நின்றுட்டு இருக்கீங்களே, முட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்கல்ல, வழியை பேசிட்டு இருக்கிறீங்கல்ல. உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் திமுக வந்து சமூக வலைத்தளங்களை யாருன்னா போட்டு விமர்சனம் பண்ணால் கூட இவர்களுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ அவங்க தான் அங்கே தான் விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க, நமக்கு அதுக்கு என்ன இருக்குது? விசிகாவை யாரும் விமர்சிக்கிறது இல்லை. ஆனால் விசிகா வழியை போய் அங்கே வாய் கொடுத்துன்னு முட்டு கொடுக்குறதால அது வந்து விமர்சிக்கப்படுது. விசிகா பிரச்சனை இங்கே அப்படி தான் வருது. அந்த தோழர்கள் திமுகவுக்காக வந்து குறுக்காலப்படுத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு அங்கே செய்கிறீங்கல்ல. இப்போ இங்கே வாங்க, ஒரு தமிழ் சமூகத்தில் எல்லாம் ஒன்றா கூடுற மாதிரி ஒரு வாய்ப்பு வருது, அதுக்காக விட்டு கொடுங்க. நீங்கள் தான் தமிழை முதல்ல பேசுனீங்க, திருமாவளவன் தான் தொடக்கத்தில் பேசிட்டு இருந்தீங்க. தமிழ் தேசியன்றது நீங்கள் தான் பேசிட்டு இருந்தீங்க. நீங்கள் விதைச்ச விதை தான் இன்றைக்கி எல்லாமே இதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. கரெக்டுங்களா? அந்த அடிப்படையில் சரி, முரண்பாடுகளை நம்ம விட்டுட்டு சமூகத்துக்கான ஒரு இனத்துக்காக ஒற்றுமையாக நம்மளே முன்னேற்றியாராக நிற்போம் அப்படின்னு வாங்க. ஏன் ஒன்று அந்த முரண்பாடு வச்சுட்டு இருக்கிறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாலும் நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் இருந்தால் அவங்க இருக்க மாட்டோம். அவருக்கும் அதை தான் சொல்ல வரேன். மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு பொது நோக்கம், மது ஒழிப்புன்னு ஒரு பொது நோக்கம் இருக்குது. தொடக்கத்துலேருந்து பேசிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இந்த சாதிகளை விட்டுட்டு இன்னொரு அரசியல் நம்ம எடுக்கணும், நாங்கள் வந்தால் ஒரு அட்டவணை பிரிவினர் தான் நாங்கள் முதல்ல வந்து முதலமைச்சராக உட்கார வைப்போன்னு முதல்ல தொடக்கத்தில் அவங்களுடைய கட்சியினுடைய பயலாவிலே அதுதான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அவங்க இப்போ இந்த விஷயத்தை விட்டு கொடுத்துட்டு வரதில் அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்ற கேள்வி அந்த பக்கமும் இருக்குது. இப்போ எனக்கு கிடைக்கிற தகவல் படி வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு அதிமுகவில் இவங்க இந்த பக்கம் நகர்ந்துட்டாங்கன்னா, குறிப்பாக திருமாவளவன் அல்லது இன்னும் மற்றவர்கள் அந்த பக்கம் நகர்ந்தாவே திமுகனுடைய வாக்கு வங்கின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். ஆனால் அதோட மட்டுமே நின்றுட்டு இருந்தால் போதாது. அதிமுக வெற்றி வாய்ப்புக்கு இன்னும் மற்றவர்களை ஆர்கனைஸ் பண்ணி உள்ள பேச்சுவார்த்தைக்குள்ளே கொண்டு வந்து வச்சாங்கன்னா தான் அதிமுக வரும். ஏன்னா அவங்களுக்கு இதுக்கு முந்தின இருந்த காலகட்டம் மக்கள் நல கூட்டணின்னு இவங்க பிரிஞ்சப்போ அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக வந்தது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. கரெக்டுங்களா? அப்போ அப்படியே முழு வாக்கும் அப்படியே இருந்தது. மக்கள் நல கூட்டணி தனியாக பிரிஞ்சுட்டு போயிடுச்சு. திமுகவுக்கு வாக்கு பலமாக இருக்கக்கூடிய எல்லாருமே தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க.
அதிமுக தனியாக நின்று ஜெயிச்சிருச்சு, கரெக்டுங்களா? ம். இப்போ அதிமுகனுடைய ஓட்டு வங்கி மொத்தமாக இல்லை, 3 செதறி இருக்குது, சரிங்களா? அதனால இந்த முயற்சியோட மட்டும் நிற்காமல் இன்னொரு பெருமுயற்சி நீங்கள் எடுக்கணும். அப்பதான் அது ஆட்சி வந்து பிடிக்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 2016 கணக்கிலே ஒரு டீம் தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க திமுக விட்டு, நம்ம வந்துடும் அப்படின்னு இப்போ நினைக்க முடியாது அதிமுக. ஏன்னா அன்னைக்கு இருந்த பலம் உங்களுக்கு இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு 1 இருந்தது, இன்னைக்கு 3 இருக்குது. ஒரு 5-2-3 வச்சுக்கோங்க, அது ஒரு சரிவு தானே உங்களுக்கு. அப்போ அதை சமப்படுத்துவதற்கான கூட்டணிகளை நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க? பாமக கிட்ட பேசணும், புரியுதா? திருமாவளவன் அவர்கள்ட்ட பேசணும், விஜய்கிட்டையுமே பேசணும். பேசி நீங்கள் இந்த மாதிரி உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா அது ஒரு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை தவிர்த்துட்டு இன்னொரு கட்டமைப்பு திடீர்னு உருவாகுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் தான் வைக்கிறேன். விஜய், சீமான், திருமாவளவன் இவங்கெல்லாம் ஆர்கனைஸ் ஆகிறதுக்கான ஒரு வழியும் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுக்கும் கேள்விக்குறி, அதிமுகவுக்கும் கேள்விக்குறி. இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து பாமகவும் இந்த பக்கம் வந்துருச்சுனாக்கா, இவர்கள் மட்டுமே 4 பேர் சேர்ந்து நின்னாங்கனாக்கா திமுக, அதிமுக இந்த மாதிரி ரெண்டுமே கேள்விக்குறி ஆகிடும். அந்த முயற்சி யார் எடுப்பார்கள் அப்படின்னு ஒரு பெரியவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இந்த கட்சிகள் எல்லாம் பெரும் கட்சிகள்ல இருந்து முன்னேறியாக இருந்த மிகப்பெரிய ஒருவர் சமீபத்தில் அவரை பற்றி பரபரப்பாக பேச்சில் அடிப்பட்டது. இப்படி ஒரு முயற்சி எடுத்து பார்க்கலாமே, பெரியவர்களெல்லாம் சேர்ந்து இவர்களுக்குள்ள ஒரு ஆர்கனைஸ் பண்ணி பேசி பார்க்கலாமேன்னு முயற்சி எடுக்கிறாங்க. அது இப்போ தான் முதல்ல உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த வாய்ப்பு நடந்தாலும் சந்தோஷம், இந்த மாதிரி இருக்குது அரசியல் மகிழ்ச்சி, அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி, வணக்கம்.